தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொஞ்சம் பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீரிலீஸ் பண்ற இந்த திரைப்படங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப வர ஒரு சில நல்ல திரைப்படங்கள் தவிர மற்ற குப்பை திரைப்படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கறத விட நாங்க இந்த பழைய திரைப்படத்தை ரீரிலீஸ்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்களே இப்ப வர புது படத்தை விட இந்த பழைய திரைப்படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த ரீரிலீஸுக்கு கொடுக்குற ஆதரவை பார்க்கும்போது நமக்கே தெரியுது. இந்த ரீரிலீஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கல்லா கட்டுறது வடபழனி கமலா தேட்டர் தான். எந்த நேரத்துல எந்த படத்தை ரிலீஸ் பண்ணா கலெக்ஷன் ஆடலாம் அப்படின்னு பயங்கரமா பிளான் போட்டு ஒவ்வொரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நடுவுல கேமியோ ரோல் வேற. படம் ஓடிட்டே இருக்கும்போது இல்ல ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னா திடீர்னு எட்டி பார்த்துட்டு என்ன படம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேமியோ வேற கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எந்த நேரத்துக்கு எந்த படத்தை போடலாம் அப்படின்னு பயங்கரமா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றதுல கமலா தேட்டர் தான் இப்போ பயங்கரமா ரீரிலீஸ் பண்றாங்க. சமீபத்தில் இந்த தேட்டருக்காரங்க எதுக்கு ரீரிலீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு புது படம் ஒரு 5 நாள் அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான் கலெக்ஷனே எடுக்குது. அதுக்கு மேல அந்த படம் வந்துட்டு பெருசா ஓடுறது கிடையாது. தேட்டர்ல கூட்டம் காலியா தான் இருக்கு. அந்த 5-10 நாள் கலெக்ஷனை இப்போ ஒரு ரீரிலீஸ் திரைப்படங்களே எடுக்குது. இப்போ சமீபத்தில் கமலா தேட்டர் ஓனர் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணேன், ரீரிலீஸ்லயே அந்த திரைப்படம் 26,000 டிக்கெட்டே எங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. மக்களும் ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு தான் இப்ப ரீரிலீஸ்க்கும் கொடுக்குறாங்க. இதுல தேட்டருக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு புது படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா நாங்க வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனா அதே ரீரிலீஸ்க்கு அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு புது படத்துக்கு 25,000 இவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 25,000 கொடுத்து ஒரு பிரிண்ட் வாங்கி இவங்க வந்துட்டு ஒரு ஷோ ஓட்டணும் அப்படின்னா ரீரிலீஸ்க்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5,000 அப்படி இல்லைன்னா ஓடுறதுல அந்த ஷேர் மட்டும் கொடுத்தா போதும். ஆனா கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஒரு படி மேலேயே இப்போ வர இந்த ரீலீஸ் திரைப்படங்கள் கலெக்ஷன் பண்ணுது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தேட்டருக்காரனுக்கு இந்த ரீரிலீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லாபமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் தான் விஜய் அவர்கள் நடித்த திருமலை. தமிழ் சினிமால ஒவ்வொரு ஹீரோக்கும் ஏதோ ஒரு திரைப்படம் அவங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஒரு திரைப்படம் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் அவரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைந்த திரைப்படம் தான் இந்த திருமலை. விஜய் அவர்கள் இப்போ ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா ஒரு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா அவருக்கு வந்துட்டு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடித்தளமா இருந்த முதல் திரைப்படம் பாத்தீங்கன்னா அது திருமலை திரைப்படம் தான். நீங்க கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். தமிழ் சினிமால பல வெற்றி திரைப்படங்கள் கொடுத்திருந்தாலும் கூட ரொம்ப லேட்டா ஆக்ஷன் ஹீரோவானது விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்பெல்லாம் ஒரு ஹீரோக்கு 2 படம் 3 படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து அவங்க ஆக்ஷன் ஹீரோ தான் மாறுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தாலும் கூட அவர் ஆக்ஷன் ஹீரோவா மாறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த 2000க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகனோட ரசனை அப்படின்றது இந்த ஆக்ஷன் மசாலா படங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே இருந்தது. விஜய் அவர்களுமே ஆரம்பத்துல இருந்தே தன்னை வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா இருக்கணும் அப்படின்றத அவரோட ஆசையும் கூட. ஏன்னா எம்ஜிஆர் ரஜினி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா இந்த மக்களை காப்பாத்துறது இந்த புரட்சிகரமான திரைப்படம் நடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் வரணும் அப்படின்றத விஜயோட ஒரு கனவாவே இருந்தது. அதனால தான் அவரோட முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாளை தீர்ப்பு. அதுவும் ஒரு கமர்ஷியல், அதாவது ஒரு புரட்சிகரமான ஒரு திரைப்படமா தான் அவரும் நடிச்சாரு. ஆனா அந்த நாளை தீர்ப்பு திரைப்படத்தை மக்கள் ஒன்றும் பெருசா ஏத்துக்கல. மக்கள் நம்மள ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா ஏத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மறது, லவ் டுடே, துல்லாமலம் துள்ளும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப பங்கான திரைப்படம் தான் நடிச்சுட்டு இருந்தாரு. இந்த பக்கத்து வீட்டு பையன், ஏத்து வீட்டு பையன், நம்ம சொந்தக்கார பையன் மாதிரியான ரோல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அவரோட திரைப்படங்கள் அவர் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு காதல் தியாகிவா தான் நடிச்சிருப்பாரு. அதாவது காதல்ல எந்தெந்த வகையெல்லாம் காதல் இருக்குமோ அந்தந்த வகையான காதல் திரைப்படங்கள் எல்லாமே விஜய் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் அவருக்கு கை கொடுத்து அவர் ஒரு வெற்றி பாதையில பயணிக்கவும் வச்சது. ஸோ அதனால வந்துட்டு இது நமக்கு நல்லா இருக்கே, இதுதான் நமக்கு செட் ஆகுது போல அப்படின்னு சொல்லி அதுலயே அவர் தொடர்ந்து பயணிக்கவும் செஞ்சாரு. இப்படியான திரைப்படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் நடுநடுல கொஞ்சம் ஆக்ஷன் படமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாண்புமிகு மாணவன், செல்வா, நெஞ்சினிலே, பகவதி மாதிரியான திரைப்படங்கள் நடிச்சாரு. ஆனா மக்கள் அவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒன்றும் பெருசா ஏத்துக்காதனால மறுபடியும் குஷி, பிரியமணல், ஸோ இந்த மாதிரி படங்களை மறுபடியும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துல்லாமலம் துள்ளும் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் கூட அவரோட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வர முடியல. ஆனா அவர் கூட இருக்கிற சக ஹீரோக்கள் இல்ல அவருக்கு அப்புறம் வந்த ஹீரோக்கள்லாம் பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவரோட சக போட்டியாளர் இருந்த அஜித் அவர்கள். அஜித் அவர்கள் 1999 அமர்கலம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீனா, அதுக்கப்புறம் வந்து ரெட், இந்த மாதிரி திரைப்படங்கள் அடுத்தடுத்து நடிச்சு அவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மசாலா ஹீரோவா வந்துட்டு அஜித் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஹீரோவை ஜொலிப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிற நேரத்திலேயே நந்தா, காக்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவரும் உருவெடுத்துட்டாரு. இதை விட முக்கியமா விக்ரம் அவர்கள்
விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தான் திடீர்னு தில், ஜெமினி, தூள், சாமி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அதாவது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் அவர் வளம் வந்துட்டு இருந்தாரு. இப்படி இவரு கூட வந்தவங்களும் சரி, இவருக்கு அப்புறம் வந்தவங்களும் சரி, ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாறி ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படம் கொடுக்கும்போது அப்பதான் விஜய் அவர்கள் ஷாஜகான், யூத் மாதிரியான கொஞ்சம் மென்மையான திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. மக்களும் வந்துட்டு இல்லப்பா உனக்கு இதுதான் செட் ஆகுது போல, நீ இதுலயே நடி அப்படின்ற மாதிரி அவரும் இந்த மாதிரி மென்மையான திரைப்படங்கள் நடிச்சுட்டே இருந்தாரு. இந்த திருமலை திரைப்படம் ஏன் விஜய் அவருக்கு ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமலை திரைப்படத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் ஃபிளாப் மூவிஸ் தான். ஷாஜகான், யூத், தமிழன், பகவதி இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு திரைப்படங்கள். அதை விட முக்கியமா திருமலைக்கு முன்னாடி வந்த 2 திரைப்படம் புதிய இதய வசீகரா 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப் தான். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜ். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான திரைப்படங்கள், கடைசி 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃபிளாப் வேற. ஸோ இந்த கட்டத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திருமலை திரைப்படம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அவரோட அந்த சினிமா கரியரில் ஒரு வாழ்வா சவா மாதிரி தான். இந்த படம் ஓடிச்சுன்னா என்ன, ஓடலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது தான் இந்த திருமலை திரைப்படம். விஜய் அவர்கள் திருமலை அப்படின்ற ஒரு பக்கா ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இண்டஸ்ட்ரியில் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னா, விஜய் இதுக்கு முன்னாடி நடித்த இந்த நெஞ்சிலே பகவதி மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் விஜய்க்குமே அப்படி ஒரு எண்ணம் தான் இருந்தது. இந்த படம் ஓடுமா ஓடாதா, மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஆக்ஷன் படம் நடிச்சிருந்தாலும் கூட மக்கள் அதை வந்துட்டு பெருசாக ஏற்றுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு விஜய்க்குமே இருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தின் மீது 2 பேருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஒன்று, அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் அவர்கள். 2வது, அந்த திரைப்படத்தோட இயக்குனர் ரமணா அவர்கள். விஜய் அவர்களுக்கு இந்த திருமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை திரைப்படமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமும் அமையும் அப்படின்றதுல கே பாலச்சந்தர் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் சாமி படத்தோட சக்சஸ் மீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜயின் விஸ்வரூபத்தை நீங்க திருமலையில் பார்ப்பீர்கள் அப்படின்னு ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருந்தாரு. இளைய தளபதி விஜயின் விஸ்வரூபத்தை திருமலையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விஜய் இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா என்று நீங்கள் நிச்சயமாக திகைக்க போகிறீர்கள். விஜய் அவர்கள் இந்த திருமலை படத்துல பார்க்கும்போது, ஓ விஜய்க்கு இப்படிலாம் நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோக்கான மொத்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு திருமலை படம் பார்க்க வந்த அத்தனை ஆடியன்ஸுமே தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள். நான் தான் திருமலை. ஆக்சுவலாக அந்த திருமலை திரைப்படத்தில் விஜய் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, விஜய் அவருக்கு அந்த ஆக்ஷன் திரைப்படங்கள் முன்னாடி திரைப்படங்கள் நடிக்கும்போது, பா உனக்கு இந்த ஆக்ஷன் திரைப்படம்லாம் வரல, நீ இந்த காதல் தியாகியவே வாழ்ந்துட்டு போ, தயவு செஞ்சு இந்த ஆக்ஷன் படத்தில் நடிச்சு எங்கள் உயிரை வாங்காத, நீ கொஞ்சம் நார்மல் படத்துலேயே நடி அப்படின்னு இந்த ஆடியன்ஸ் அவரை ஓரங்கட்டி வச்சிருக்கும் போது அந்த ஹீரோ எனக்குன்னு ஒரு நேரம் வரும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி அவரோட நேரம் வரும்போது ஒரு ஆட்டத்தை காட்டினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது இந்த திருமலை திரைப்படம். சொல்லக்கூடாது, செய்யணும். விஜய்க்கு இப்படிலாம் டான்ஸ் வருமா, விஜய்க்கு இப்படிலாம் ஃபைட் வருமா, விஜய்க்கு இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னு பார்க்குற அத்தனை பேரும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை, அதுலேயும் தர லோக்கலில் இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள். ஒட்டிக்கிட்ட நாங்க யார் தெரியுமா, யாரோட ஆளுங்க தெரியுமா, அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல வேற எங்கேயா காட்டு. விஜய் அவர்களுக்கு இந்த திருமலை திரைப்படத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களோட அவரோட அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரக்டர்ல ஒரு டீசென்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அதாவது ரொம்ப லோக்கலா இறங்கி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த திருமலை திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர லோக்கலா பூடு போக்க நான் போர்டு போட்டுக்கிட்டீங்க என்ன நக்கலா கிளட்ச் விட்டுரும் அப்ப தோத்தா போடாங்க. ஏம் சபாயம் அது நல்லா நல்லாயிடும். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச அந்த லோக்கல் ஸ்லாங்கை ரொம்ப கேஷுவலாக பேசினது, அதாவது அந்த ஏரியாலே இருக்கிற ஒரு பர்சன் பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கேஷுவலாகவும் பேசியிருந்தாரு. வாழ்வே மாயம் நிறுத்துறா, ஒரே சுடுகாடு வாசனை அடிக்குது. எனக்கு இந்த செடியில இருக்கிற ரோஜா பிச்சை எல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. நான் இப்படிதான் என் ஏரியா மாதிரி தான் இரும்பு தவிர மாத்தான் எனக்கு பேச தெரியும். எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, எவன் பொண்ணைய நாள் ஓப்பனா நீ என்னடா நடுவுல. இன்னொன்னு விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடி இந்த குடும்ப பாங்கான அந்த ஒரு கதாபாத்திரத்தை பார்த்துட்டு திடீர்னு அவர் இறங்கி லோக்கலா பேசும்போது நமக்கு எந்த இடத்துலயும் உறுத்தல. ஓகே, ஒரு லோக்கல் பையன் எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு. அது வந்துட்டு அவர் கரெக்டா செட் ஆயிருந்தது. அதான்டா இந்த சாமி எல்லாம் கும்பிடுவாங்களே காலெல்லாம் மடங்கின்னு,
இந்த சாமியார் கூட தாடி எல்லாம் வச்சிருப்பாருடா. ஏன்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வியாபாரம் தான் என்ன எனக்கு புரியல. ஆக்சுவலா திருமலை திரைப்படத்தோட கதை ஒன்றும் அவ்வளோ பிரமாதமான ஒரு கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு லோக்கல் மெக்கானிக் வந்துட்டு ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்கிறான். அந்த பணக்கார பொண்ணு ஆரம்பத்துல ஒரு வேணான்னு அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட நல்ல மனசை பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏகபோக கலாட்டா பண்ணி எப்படி அந்த கதாநாயகியை கைப்பிடிச்சாரு அப்படின்றதான் இந்த திருமலை திரைப்படத்தோட கதை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறுத பழசான ஒரு கதை. ஆனா இந்த திரைப்படத்தை எது காப்பாத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பார்க்காத விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், மாஸ் பஞ்ச் டைலாக், சாங்ஸ், டான்ஸ், அதை விட முக்கியமா மற்ற ஆக்ஷன் படத்துல வரா மாதிரி இந்த பழைய சீன்ஸ் எதுவும் வைக்காம கொஞ்சம் புது புது சீன்ஸ் இந்த படத்துல ஆட் பண்ணுது அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த படத்துல ஹைலைட்டான சீன் சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வா யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற அந்த வழக்கமான சீன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பா கிட்டே போய் ஒப்படைச்சு, அதே மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தில் இந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை கிட்ட போய் சாரி கேட்க வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைலாக்லாம் பேசி இந்த கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சீன்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் படத்துக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. நீ இவளை லவ் பண்ண, இவ உன்னை லவ் பண்ண, அது அப்பனுக்கு பிடிக்கல. சம்பந்தமே இல்லாம இவரே ஏன்டா அசிங்கப்படுத்தணும்? அவருக்கான அவளை போய் மண்ணை போட்டி நியாயமாடா? தப்புடா. ரெண்டு பேரும் முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அவளை கூட்டிட்டு போய் நீ எப்படி வாழ வைப்ப? பொண்ணை பத்தி அவர் கேக்குறாருல, சொல்லு. எப்படி காப்பாத்துவேன், ஷோத்துக்கு நான் பண்ணுவேன், நல்லது கிட்டதெல்லாம் எப்படி பாப்பேன் சொல்லு. ஆயிச்சா? இன்னொன்னு வில்லன். இந்த மாதிரி ஆக்ஷன் திரைப்படங்கள் வரக்கூடிய வில்லன் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மீசை வச்சுக்கிட்டு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, பெரிய அருவாலை வச்சுக்கிட்டு, முக்கியமா ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு தான் வருவாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, என்னடா இப்படி ஒரு டீசென்டான வில்லன் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அந்த வில்லனோட அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா ரொம்ப நீட்டா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் விஜய் அவர்கள் பேசிய பஞ்ச் டைலாக். இந்த பொதுவாக அந்த ஹீரோக்களை பற்றி கிசு கிசு எழுதும்போது ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு நிக்நேம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வச்ச நிக்நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஹீரோ அப்படின்றத விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிக்நேமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் அப்படின்றதுக்கு முதல் அடித்தளமிட்டதே விஜய் அவர்களுக்கு இந்த திருமலை திரைப்படம் தான். விஜய் அவர்கள் பேசினாலே பஞ்ச் டைலாக் தான் இந்த திரைப்படத்திலேயே. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கின்னே இருப்பேன். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, இந்த படத்துல விஜய் அவர்கள் பேசின பல டைலாக் பாத்தீங்க அப்படின்னா பல திரைப்படங்கள், ஏன் இப்ப வர ரீசன்ட் திரைப்படங்கள் கூட ரெஃபரன்ஸா இந்த திருமலை திரைப்படம் தான் பஞ்ச் டைலாக் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் அவர்களோட கெரியர்லயே மிக முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த திருமலை திரைப்படம் அமைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்துல வந்த எல்லா டைலாக்ஸுமே நல்லா இருந்துச்சு. லவ் பண்றேன்னு சொல்லிட்டல, தப்பு இல்ல. அப்பனா அப்படிதான் இருப்பான். உன்னை பொண்ணு மெக்கானிக்கல்ல குத்து கூட்டு போனுவானா, அதெல்லாம் தப்பு இல்ல. ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பணத்துல இல்ல, மனசுல. நாங்க பாக்குறதுக்கு வேணா வெளியே ஆயிலும் கிரீஸுமா அசிங்கமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவனை குடியிருக்க ஆசைப்படுவோம். அதுல முக்கியமா கிளைமாக்ஸ்ல விஜய் அவர்கள் பேசுற இந்த டைலாக் அப்பவே பயங்கர ரெஸ்பான்ஸ். அரசு நீ காதலிச்சிருக்கியா? நீ தூக்குறதோட கஷ்டம் அரசு. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கௌசல்யா இருக்காங்க, அவங்க வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அண்ணா அப்படின்னு கூடும்போது எங்கெல்லாம் தேட்டர்ல பயங்கர சிரிப்பு, இது அண்ணாவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்து. வாங்கன்னு சாப்பிடலான்னு அதை விட முக்கியமா அவரோட அடுத்த திரைப்படமான கில்லி திரைப்படத்துக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. கேப்பே இல்லாம சும்மா கில்லி மாதிரி பறந்துங்கனே இருக்கணும், அதுதான் முக்கியம். சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி. கில்லி கில்லி கில்லிடா, இவன் கில்லிடா. அதே மாதிரி இந்த படத்தோட செட்டு, அந்த புதுப்பட்ட செட்டை பார்க்கும்போது செட்டு மாதிரியே இருக்காது. அது ஆக்சுவலாக அந்த ஏவிஎம் தேட்டர் ஆப்போசிட்ல சாலிகிராமம் இருக்கு இல்லையா, அங்கே தான் செட்டு போட்டிருந்தாங்க. நாங்களாம் போய் அந்த செட்டில் வெடிக்கலாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக செட்டு மாதிரியே இல்லை, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது கதாநாயகியாக இருக்கிறது ஜோதிகா அவர்கள். ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் நம்ரதா தான். இந்த திருமலை திரைப்படத்தோட கதை அப்படின்றது முதல்ல விஜய் அவர்களுக்கு எழுதின கதையே கிடையாது. தெலுங்குல பிரபாஸ் இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு எழுதின ஒரு கதை தான். அவருடைய டெபியூட் திரைப்படமோ இல்லை ரெண்டாவது திரைப்படமோ தான் திருமலை திரைப்படம் அவருக்கு அமைஞ்சிருக்கணும். ஸோ அப்படி ஒரு காஸ்டிங் பண்ணும்போது அப்படி தான் நம்ரதா அவர்கள் வந்துட்டு இந்த திரைப்படத்துக்குள்ளே வந்தாங்க. நம்ரதா அவர்களை வச்சு 2-3 சீன்ஸ் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நீ என்பது எதுவரை அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முட்டுக்காட்டில் வந்துட்டு இந்த லவ் ப்ரொபோசல் மாதிரி, அதாவது ஜோதிகா அவர்கள் இந்த ப்ரொபோஸ் பண்ணி ஏமாத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த சீன் முதல்ல நம்ரதா அவர்களை வச்சு தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்த உடனே அந்த பொண்ணை கூட்டு மண்டபத்துக்கு கூட்டு போற இல்லையா, அப்படி இந்த மண்டபத்துக்கு கூட்டு போற அந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு லேடி வந்துட்டு குத்தோலுக்கு ஏற்றுவாங்க. அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எழுந்துன்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலா அவங்க தான் நம்ரதா. இந்த சீனை முதல்ல அவங்கள வச்சு தான் எடுத்திருந்தாங்க. அந்த மண்டபம் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ரதா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீக்கிட்டு ஜோதி அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா காம்பினேஷன் அந்த சீனில் இருக்கவே மாட்டாங்க. ஜோதிகாவுக்கு ஒரு கட்டுக்கட் போட்டு இவருக்கு ஒரு கட்டுக்கட் போட்டு அப்படி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மண்டபம் சீன்லாம் அந்த விலைக்கேற்றுற மாதிரி அந்த ஒரு ரிச் கேர்ல நிற்பாங்க இல்லையா, அதுதான் நம்ரதா, மகேஷ் பாபு அவரோட ஒய்ஃப். ஸோ அவங்கள வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் எடுத்து
அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியா அந்த ரோல் செட் ஆகல அப்படின்னு அவங்கள மாத்திருப்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த படத்துல 2 பேருக்கு தான் நம்பிக்கை இருந்தது. ஒண்ணு, இந்த படத்தோட தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் அவர்கள், அடுத்து இந்த படத்தோட இயக்குனர் ரமணா அவர்கள். ஆக்சுவலா எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையா இருந்தாங்க அப்படின்னா, அந்த மகேஷ் பாபுனோட ஒய்ஃப் நம்ரதா இருக்காங்களே, அவங்கள வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 லட்ச ரூபா செலவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எடிட்டிங்ல வச்சு பார்க்கும்போது இல்ல இவங்க இந்த ரோல் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை போய் பாலச்சந்தர் அவர்கிட்ட சொன்னாரு. பாலச்சந்தர் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஓகே, உனக்கு இந்த கதையில நம்பிக்கை இருக்கு, இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னா எனக்கும் ஓகே, 10 லட்ச ரூபா போனா போது நம்ம வந்துட்டு வேற ஹீரோனை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதான் ஜோதிகா அவர்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த படத்தோட தயாரிப்பாளராக இருந்த புஷ்பா கந்தசாமி, அதாவது கே பாலச்சந்தரோட பொண்ணுக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதாவது வில்லன் வந்துட்டு ஹீரோ நல்லா அடிச்சு துவச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வில்லன் திருந்துற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சும்மா பேசிய திருத்தெல்லாம் செட் ஆகாது, அதனால கிளைமேக்ஸை கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணும்போது டைரக்டர் ரமணா என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும், அதனால இதுதான் வைக்கணும்னு அவர் அடம் பிடிச்சிருந்தாரு. சரி, ஒரு டைரக்டர் இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு, அப்போ நம்ம அதையே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்தர் அவர்களும் சமைச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு தன்னோட அந்த கதையின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த படத்தோட இயக்குனர் ரமணா அவர்களும் கே பாலச்சந்தர் அவர்களும். அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகூரில் பூத்தெரின்னு ஒரு மெலோடி இருக்கலாம், அந்த பாட்டு தான். அதே மாதிரி விஜய் அவர்கள் வரும்போது ஒரு தீம் மியூசிக், அந்த சிகரெட்ல எடுக்கும்போது ஒரு தீம் மியூசிக் வந்ததுல, அந்த தீம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. இப்போவுமே அதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான 2 ஹீரோக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி திருமலை முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் தான் பயங்கர ஒரு டாமினேட்டராக இருந்தார். ஆனால் திருமலை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேட்டராக வந்தார். திருமலை, கில்லி, திருப்பாச்சின்னு அவரோட அந்த மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா வேற ஒரு லெவலுக்கு போயிருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ திருமலைக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் அஜித்தை வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி வேற ஒரு லெவலுக்கு விஜய் அவர்கள் அப்படியே பயங்கர ஒரு மாஸ் ஹீரோவா போயிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் விஜய்க்கும் அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களை வரக்கூட அந்த சின்ன சின்ன டைலாக் வர அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த திருமலை திரைப்படத்தில் வந்துட்டு விஜய் ஒரு பஞ்சரலை பேசியிருப்பார்ல, இந்த வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான்னு, அந்த டைலாக்கை கிண்டல் அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அதாவது திருமலை படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனா திரைப்படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வச்சிருந்தாரு அஜித் அவர்கள். என் வாழ்க்கை வட்டமோ சதுரமோ இல்லை, மேலேயும் கீழும் போயிட்டு வரதுக்கு, அது ஒரே நேர்கோடு தான், நான் நேராக போயிட்டே தான் இருப்பேன், எவன் வந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த திருமலை டைலாக்கை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஜனா திரைப்படத்தில் அஜித் அவர்கள் டைலாக் வச்சிருந்தாங்க. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலேயும் கீழேயும் போய் வர, எனக்கு அது நேர்கோடு தான், எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். திருமலைக்கு முன்னாடி, அதாவது விஜய் அவர்கள் இந்த ஆக்ஷன் ஹீரோவா மாறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டே இருந்தார். எப்போ விஜய் இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்போ நானும் அந்த மாதிரி திரைப்படங்கள் நடிப்பேன் அப்படின்னு அஜித் அவர்களும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு இதுவை தூக்கி வச்சுட்டு நானும் வெறும் ஆக்ஷன் படம் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அஜித் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த இடத்துல தான். ஆக்சுவலாக திருமலை திரைப்படத்தோட ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் ஒரு பஞ்சர் ஒன்று பேசியிருப்பாரு. இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்லை, இனிமே ஆடப்போற ஆட்டமே வேற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த திரைப்படத்தில் அவர் ஆட்டமே வேற. விஜய் அவர்களோட அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா அமைந்த திரைப்படம் தான் இந்த திருமலை திரைப்படம். இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்ல, இந்த ஆட்டமே வேற. இந்த மொத்த படத்தையும் விஜய் அவர்கள் தன்னோட டான்ஸ், ஃபைட், டயலாக், அவரோட மொத்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா சோலோவா ஷோல்டர்ல சுமந்துட்டு இருந்தார் விஜய் அவர்கள். அவருக்கு பக்கபலமா விவேக்களோட காமெடி பயங்கரமா இருந்தது. அதுல இந்த வேலை தேடி போற காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்து. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் இந்த படத்துல இருந்த எல்லா பாடங்களையும் வெற்றி பாடலா கொடுத்து, அதோட முக்கியமா அந்த தீம் மியூசிக்கை பயங்கரமா கலக்கியிருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா விஜய் அவர்களுக்கு இந்த திருமலை திரைப்படம் அமைஞ்சது. இந்த படம் என்னதான் யூடியூப்ல இருந்தாலும் சன் டிவியில் அப்பப்போ போட்டாலும் இந்த தியேட்டரில் போய் கூட்டத்தோட கூட்டமாக அந்த என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் வேற மாதிரியான ஃபீலு. நாங்கள் அப்போது அந்த எங்களோட ஏஜில் அந்த சின்ன வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, சே
இந்த படம் பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்ற ஒரு ஃபீலை அந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் நம்மளால உணரவே முடியுது. நான் இந்த படத்தை கமலா தேட்டரில் தான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாடியம்மா ஜக்கம்மா பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட்லாம் போட்டாங்க. வழக்கம் போல கமலா தேட்டர் ஓனர் ஒரு கேமியோ கொடுத்திருந்தாரு. என்ன இந்த பாட்டை வந்து ரிப்பீட் போடலாமா அப்படின்னு மறுபடியும் இந்த வாடியம்மா ஜக்கம்மா பாட்டை ரிப்பீட் வேற போட்டிருந்தாரு. என்ன படம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தாங்க. அதுதான் கடுப்பாக இருந்து. மற்றபடி நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன்.